அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரஞ்சித். இன்னைக்கு ஒரு சிவானந்த ஆசிரமத்தில் வந்திருக்கேன். ஜீவசமாதி எப்படி வைக்கிறாங்க, அது எப்படி இருக்கும் பார்க்க, வைக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும், எப்படி கட்டுறாங்க, என்ன ப்ரொசீஜரு, என்னென்னலாம் பண்ணலாங்க, எல்லாம் டீட்டெயிலாக ஜீவசமாதி வைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், அந்த இடம் எப்படி இருக்கும், எல்லாம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஐயோ, ஜீவசமாதி பண்ணுற இடத்த போய் பார்க்கலான்னா ஷீட்டெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்களே. சரி வாங்க போய் பார்க்கலாம். எல்லாம் மழை தண்ணி உள்ள போகாம இருக்க ஷீட் போட்டிருக்காங்க போல இருக்கு. வீடியோவில் எப்படி காட்டுறது? ஷீட் எடுக்கணும்னா ரொம்ப வேலையாகாது. எல்லா இடத்துலயும் மூடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நவுத்தன்னா இன்னைக்கு முடியாது. வேலையாகாதியா? திறந்துதான் இருக்கா? ஜீவசமாதி எல்லா இடமும் அங்க மூடி வச்சிருக்காங்க. சரி வேற எங்க இருக்குன்னு பார்க்கும்போது தான் ஒரு இடம் இருக்கு, அங்க காட்டுறேன், நீங்களே பாருங்க. இங்க எல்லா வசதியும் இருக்கு. தவம் பண்றவங்களுக்குன்னு சில பெட்டு மாதிரி இது போட்டு உக்காந்து தவம் பண்ற மாதிரி வசதி இருக்கு. ஸோ இங்கதான் வந்து ஜீவசமாதி இடம். இங்க பாருங்க, எல்லாம் உபூதி 1 2 3 4 மூட்டை இருக்கு. இதுதான் ஜீவசமாதி. இங்கதான் ஜீவசமாதி ஆனவங்கள உட்கார வச்சு உபதி கழுத்து வரைக்கும் போட்டு பில்வ இலை, துளசி அதையும் போட்டு அப்புறமா மூடுவாங்க. ஸோ ஜீவசமாதி இன்னும் என்னன்னு டீட்டெயில் கேட்போம். இங்க இருக்கிறவங்க கிட்ட அவங்க அனுபவத்தையும் ஷேர் பண்ணுவோம். ஜீவசமாதி பார்த்தோம்ல, ஜீவசமாதி என்னென்னலாம் போடுவாங்க? ஜீவசமாதியில உட்கார வச்சுட்டு சப்பாங்கால் போட்டு தவம் பண்ண மாதிரி உட்கார வச்சு இல்ல நம்ம உட்கார வைக்கணும். இங்க ஷேர்ல இப்படியே ஜீவம் அடிக்கும் போது தூக்கின்னு போவாங்க. தூக்கின்னு போனா கை காலெல்லாம் லொடப்படான்னு ஆடும், லூஸா இருக்கும், டைட்டா பிடிக்காது. அங்க எடுத்து போய் உட்கார வச்சு தவம் பண்ற மாதிரி வச்சு திருநூறு வரும், கழுத்து வரும், திருநூறு போட்டுருவாங்க. திருநூறு போட்ட பிற்பாடு வில்லுவோம், துளசி சுத்திலும் போட்டுருவாங்க. சுத்திலும் போட்ட பிற்பாடு இந்த முடி வளர்ந்து அப்படியே பரவும், சுத்திலும் பரவி அப்படியே இருக்கும். முடி உயிர் ஒன்றும் இந்த சரலம் வந்து கெடாது, எப்பவுமே அப்படியே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும். அது எப்படின்னா தவம் ஒழுங்கா பண்ணவங்களுக்கு தான் அது. தவம் சரியில்லைன்னா இருக்காது. அப்படி அந்த சடலம் நல்லா அந்த ஜீவசமாதி உள்ள நல்லா இதை நினைக்கிறதா இருந்தா அங்க எடுத்து கையெடுத்து கும்பிட்டாவே சமாதியான இடத்துல முன்ன வந்து அப்படியே பின்னுக்கும் தள்ளும். அந்த பவர் உள்ள இருக்கிற ஜீவ பவர் வெளியே வரும், வந்து நம்மள ஆடும், பின்னுக்கும் தள்ளும். இதுதான் உண்மை. அப்படி ஆடலன்னா அதுல இருக்கிற சடம் கெட்டு போன மாதிரி தான், நல்லா இருக்காது. ஒன்னும் வைக்கிறது இல்லை. அதான் விபூதி இது வரணும், இது அப்படியே விட்டுடுவாங்க. அதெல்லாம் உப்பெல்லாம் சேர்க்க, உப்பெல்லாம் எதுவுமே மூடுறது இல்லை. முடியும் இல்லையா? அது மூடுறது மேல பிளேட் போடுறாங்க, பட் அதோட சரி. இந்த தலை அப்படியே தெரியும். இந்த இப்போ சமாதி நினைச்சுக்கல, இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடிடுவாங்க. தலை கீழே ஒரு 1.5 அடிக்கு கீழே மேல இருக்கும். இது சிலாப்பு ஒன்னும் ஆகாது, அப்படியே இருக்கும். நீ இப்ப போறல அங்கங்க கையெடுத்து கும்பிட்டு அந்த ஜீவசமாதி போய் கையெடுத்து கும்பிடு. அது ஒண்ணு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து இப்படி மின்னுக்கு ஆச்சுன்னா அந்த ஜீவன் நல்லா இருக்கிறான், அவன் தவம் பண்ணிருக்கிறான், நல்லா தவம் பண்ணியிருந்த இடம் அது, நல்லா தவம் பண்ணிருக்கு. அப்ப கூட தவத்துலதான் இருக்காரு அவரு, எப்போ உள்ள கூட தவத்துலதான் இருக்காரு. அது இல்லைன்னா இல்லதான். நான் 1ஆம் கிளாஸ்ல போய் உக்காந்துனேன், 2ஆம் கிளாஸ் போறதுக்கு படிக்காம இருந்தா எப்படியோ அப்படிதான். இது ஒன்னும் சாதாரண சமாச்சாரம் இல்லை. வித்து வாங்கிக்கிறேன்னு என்ன வித்து வாங்கிக்கிறது? வித்து வாங்கினா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் செய்ய சொல்லியிருக்காரு. செய்ய எல்லாராலும் முடியாது. இப்ப நான் பண்றேன் 8 மணி நேரம். இப்போ சாயங்காலம் என்ன பண்றோம், 5ல இருந்து ஒரு 7 வரலாம்
5 மணிக்கு உட்காந்து பண்ண 7 மணிக்கு, மதியம் 11 மணிக்கு உட்காந்து பண்ண 2 மணி வரும், 1 மணி இல்லை 11 போறல 12 1 நைட்டு 3 மணிக்கு உட்காந்தா 7 4 மணி நேரம் 7க்கு வெளியே வரும். அப்படி வரல முடியலன்னா முன்கூட்டியே உக்காந்துக்குவோம், 1 மணி நேரம் முன்ன உக்காந்து 6க்கு எழுந்து வந்துடுவோம். ஆமா, நேற்று அப்படிதான் வந்தோம். நேற்று இப்படி போறதுக்காக சீக்கிரம் உக்காந்தோம், உக்காந்து போய் குடிச்சிட்டு எல்லாம் போற வேலைக்கு சரியா போச்சு. அதான் சகோதரிகளுக்கு சொல்றேன், எல்லாரும் இந்த கொசவந்தூர் ஆசனத்துல வந்து தவம் பண்ண வாங்க. உங்களுக்கு என்ன இங்க வேணுமோ அதெல்லாம் வசதியும் இருக்கு, சாப்பாடு வசதி, படுக்க வசதி எல்லாம் இருக்குது. தயவு செய்து இந்த சாமி சிவானந்தர் சொன்னதை கடைபிடிச்சி தவம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கு நல்லது. அப்படி பண்ணலன்னா சும்மா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் உக்காந்தீங்கன்னா அது தவத்துக்கே அர்த்தம் இல்லை, வேஸ்ட். அதோட எங்கன்னா வேலை செஞ்ச பணம் தான் வரும். சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லாம் வேலைக்கு ஆகாது. அவர் குருவே 12 வருஷம் பண்ணியிருக்காரு, 12 வருஷம் விடாம பண்ணிருக்காரு தொடர்ந்து. எல்லாம் தண்ணி கிண்டி சாப்பாடு எல்லாம் ஒண்ணும் இல்லாத. ஆனா நம்ம சாப்பிட்டு நம்ம பண்ணலன்னா என்ன பண்றது? 8 மணி நேரம் தான் சொல்லியிருக்காரு. நம்ம சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை தனது 5வது ஆண்டில் தொடர்ந்து இறை சேவையை தொடங்குகிறது. விலைக்கேற்ற கூட வழியில்லாத எண்ணற்ற சித்தர்களின் ஜீவபீடங்கள் மற்றும் திருக்கோவில்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான எண்ணெய் மற்றும் பூஜை பொருட்கள் வழங்கியும், சிதலமடைந்த தமிழக திருக்கோவில்கள் மற்றும் சித்தர் பீடங்களை திருப்பணி செய்து புதுப்பிக்க தேவையான செங்கல், மணல் மற்றும் சிமெண்ட் போன்ற கட்டுமான பொருட்களாகவோ அல்லது அதற்கு இணையான நிதியாகவோ வழங்கி வருகிறது. மேலும் சாலையோரங்களில் வாழும் ஆதரவற்றவர்கள், அனாதைகள், வாழ்வாதாரம் இழந்தவர்கள் மற்றும் ஏழை எளியோர்கள் சுமார் 200 பேர்களுக்கு ஒருவேளை அன்னதானத்தை சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இந்த ஒருவேளை அன்னதானம் வரும் காலங்களில் நித்திய அன்னதானமாக வழங்கி மகிழ சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை முன்னெடுத்து வருகிறது. சித்தர்களின் விருப்பம் போல நாம் பசித்தோருக்கு அன்னம் பாலிப்பது என்பது சித்தர்களுக்கு நாம் செய்யும் சேவையாகும். நீங்களும் உங்கள் அருகாமையில் இருக்கும் ஏழை எளியோருக்கு உங்களால் இயன்ற அளவு அன்னதானம் செய்யுங்கள். உங்களால் அன்னதானம் செய்வதற்கு போதிய நேரம் ஒதுக்க இயலவில்லை என்றால் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்கள் சார்பாக அன்னதானம் செய்ய காத்திருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள், இல்லத்தாரின் பிறந்த நாள், திருமண நாள், பெற்றோர்களின் நினைவு நாட்கள் மற்றும் உங்கள் இல்ல குடும்ப விசேஷ நாட்களில் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் மூலம் அன்னதானம் செய்யுங்கள். தானத்தில் சிறந்தது அன்னதானம். அதனை உங்கள் வாழ்வில் செய்து உங்கள் கர்ம வினைகளிலிருந்து விடுபட்டு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள். அன்னதானம், பூஜை பொருட்கள் தானம் மற்றும் ஆலய திருப்பணி செய்ய விரும்பினால் 8438238921 என்ற சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் எண்ணிற்கு உங்கள் நன்கொடையை ஜிபே அல்லது பேடிஎம் மூலம் அனுப்பி வையுங்கள். மேலும் அன்னதான விவரங்கள் மற்றும் வங்கி விவரங்கள் அறிய திரையில் தோன்றும் இணையதளத்தை பார்வையிடவும். என்றென்றும் இறை சேவையில் உங்கள் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.